30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு சிம்பிளான போஸ்டர் எடிட் பண்ணுவோம். கடந்த 2-3 வீடியோக்களில் நம்ம பென் டூல், டைப் டூல்லாம் பார்த்தோம். ஸோ இதை மையமாக வச்சு பிரதானமாக வச்சு நம்ம ஒரு எடிட் பண்ணலாம். ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப்பில் விராட் கோலி இமேஜ் அண்ட் க்ரௌட் இமேஜ், இந்த பிக்சர்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து எடுத்தேன். தேங்க்ஸ். அண்ட் இப்போ நம்ம முதல்ல பென் டூல் வச்சு விராட் கோலியை மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரிஸ் ஆஃப் வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். நம்ம முதல்ல பென் டூல் வச்சு விராட் கோலியை மட்டும் கட் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த ஹேர் செலெக்ஷன்ஸ்க்குலாம் வேறு நல்ல மெத்தட்ஸும் இருக்குது. நம்ம அதை ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு பென் டூலில் சிம்பிளாக நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன், ஒரு 0.5 ஃபெதர் கொடுக்குறேன் பிக்சல்ஸ், Ctrl+J. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலெக்ஷன் தனியாக காப்பி ஆகி ஒரு லேயரில் பேஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மேலே ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணி ஒரு டார்க் ப்ளூ கிரே மிக்ஸ்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த க்ரௌட் இமேஜை லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். விராட் கோலி ப்ராமினெண்ட்டாக தெரியணும். இந்த டிசைனில் விராத்தோடைய ஜெர்சி நம்பரை நம்ம பெருசாக பண்ணலாம். ஸோ டைப் டூல் நம்ம போன கிளாஸில் தான் பார்த்தோம். எடுத்து கிளிக் பண்ணுறேன். அவருடைய ஜெர்சி நம்பர் 18, முதல்ல 1 மட்டும் டைப் பண்ணுறேன். Ctrl+T. ஸோ இதை ஜெர்சியில் இருக்க நம்ம ஆரஞ்ச் டிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ், கலர் ஓவர்லே, ஓகே. இதை ஃப்ரண்ட்லையும் 8 இவருக்கு பின்னாடி போகிற மாதிரியும் நம்ம லேயரில் பண்ணலாம். ஸோ லேயர் பேனல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இனிஷியல் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். 1, ஓகே. இப்போ விராட் கோலியை கொஞ்சம் தள்ளலாம், ரொம்ப ஒரு மறைக்க வேணாம். ஓகே. அடுத்து இந்த 1ஐயே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் லேயர். இப்போ இந்த 1ஐ 8 ஆக்கிட்டோம். இந்த லேயரை விராத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டோட எட்ஜில் படுற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஓகே. அதே போல் 8. இதை இன்னும் நிறைய ஃபோட்டோஷாப் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான வகையில் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம 30 நாட்கள் ஃபோட்டோஷாப் சீரீஸில் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இதே மாதிரி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ண மறக்காதீங்க. 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அடோப் ஃபோட்டோஷாப், InDesign, இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் 30 நாட்களில் ஃபோட்டோஷாப்பில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.